Good morning, students. Today we discuss about the combustion reaction. Combustion reaction na எரிதல் வினைகள் அப்படி சொல்லிட்டு தமிழ் சொல்லுவோம். A combustion reaction is one in which the reactant rapidly combines with oxygen to form one or more oxide and energy. Combustion reaction சொன்னாலே நமக்கு தெரியும் எரிதல் வினைகள். அதே போல் ஒரு பொருள் எரியுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு என்ன தேவைன்னா ஆக்சிஜன் தேவைப்படுது. ஸோ ஏதோ ஒரு ரியாக்ஷன் ஈடுபடும் போது அது என்ன பண்ணும், ஆக்சிஜன் கூட ரேப்பிட்லி கம்பைன் உடனே என்ன பண்ண சொன்னால் கம்பைன் ஆகி அது எரிய ஆரம்பிக்கும். அப்படி எரிஞ்சு அதுலேருந்து ஒன் ஆர் மோர் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும். அதே போல் எனர்ஜியும் ஃபார்ம் பண்ணும். ஸோ ஒரு ரியாக்டன் ஆக்சிஜன் கூட உடனே ரியாக்ஷனில் ஈடுபட்டு ஒன்று அல்லதற்கு மேற்பட்ட ஆக்சைடுகளையும் அதே போல் எனர்ஜி ஆற்றலையும் கொடுக்குது. அது ஹீட் எனர்ஜியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கம்பஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இன் கம்பஷன் ரியாக்ஷன்ஸ் ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் மஸ்ட் பி ஆக்சிஜன். ஸோ இந்த கம்பஷன் ரியாக்ஷனில் ஒன் ஆஃப் த ரியாக்டண்ட்டாக ஆக்சிஜனே இருக்குது. ஏன்னு சொன்னால் ஒரு ரியாக்டன் அது என்ன பண்ணும், ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகி தான் எரியுது. ஸோ அந்த ரியாக்டண்ட்டும் ஒரு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஏதோ ஒரு ரியாக்டன்ட், அதுவும் வினைபடு பொருள். அதே போல் ஆக்சிஜனும் ஒன் ஆஃப் த ரியாக்டண்ட்டாக செயல்படுது. ஸோ இது ரெண்டுமே எரிஞ்சு தான் என்ன ஆகுது சொன்னால் ஒரு ஒன் ஆர் மோர் ஆக்சைடையும் எனர்ஜியும் கம்பைன் ஆகுது. அப்போது ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா combustion reaction are majorly used as heat energy source in many of our day-to-day activities. அதே போல் இந்த combustion reaction நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயல்பாடாக இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், ஃபார் இன்ஸ்டன்ட் வி யூஸ் எல்பிஜி கேஸ் ஃபார் டொமஸ்டிக் குக்கிங் பர்பஸஸ். அப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்தா எல்பிஜி கேஸ் யூஸ் பண்ணுறோம். எதுக்காகனா சமைக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய வி கெட் ஹீட் அண்ட் ஃப்ளேம் ஃப்ரம் எல்பிஜி கேஸ் பை இட்ஸ் கம்பஷன் ரியாக்ஷன் ஆஃப் இட்ஸ் கன்ஸ்டியூட் கேஸஸ். அதே போல் அந்த எல்பிஜி கேஸ் என்ன பண்ணுன்னா எரியுது. ஓகேங்களா? அப்போ எரியும் போது அதுலேருந்து வந்து பார்த்தா சொன்னால் நமக்கு ஒரு ஹீட் எனர்ஜி கிடைக்குது. அதே போல் வந்து பார்த்தா அது வந்து எப்படி எரியுது சொன்னால் காற்றோட உதவி, அதாவது ஆக்சிஜனோட மூலிமா எரியுது. ஓகேங்களா? ஸோ அப்படி எரியும் போது எல்பிஜி இஸ் ஏ மிக்சர் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் கேஸஸ் லைக் ப்ரோபேன், பியூட்டேன், ப்ரொப்ளின் எக்ஸெட்ரா. அதே போல் எல்பிஜி அப்படின்றது லிக்யூஃபைட் பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்னென்ன மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் ஹைட்ரோ கார்பன் கேஸஸ் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரோபேன், பியூட்டேன், ப்ரொப்ளின் சொல்லிட்டு 3 விதமான மிக்சர் வந்து அந்த எல்பிஜி கேஸில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்து சொன்னால் மேலே ஆன் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணோம், காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் உதவி மூலிமா அது உடனே எரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த ப்ரோபேன், பியூட்டேன், ப்ரொப்ளின் அதெல்லாம் ஒரு ரியாக்டன். ஸோ இது என்ன பண்ண சொன்னால் காற்றினுடைய உதவியின், அதாவது காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய உதவி மூலமாக உடனே என்ன பண்ண சொன்னால் ரியாக்டர் ஈடுபட்டு எரிய ஆரம்பிக்கும். அப்படி எரிஞ்சு அது நமக்கு என்ன கொடுக்குதுன்னா ஒரு ஹீட் எனர்ஜி கொடுக்குது. அதே போல் அந்த ஹீட் எனர்ஜியை கூட சேர்த்து கார்பன் டை ஆக்சைடு அண்டு வாட்டரையும் கொடுக்கும். ஆல் this hydrocarbon burn with oxygen to form carbon dioxide and water. ஸோ இந்த இருக்கக்கூடிய ஹைட்ரோகார்பன், அதாவது ப்ரோபேன், பியூட்டேன், ப்ரொப்ளின்ற ஹைட்ரோகார்பன் burn with oxygen, ஆக்சிஜன் கூட உடனே எரிஞ்சு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கீழே வந்து ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. C3H8 அப்படின்றது ப்ரோபேன். அது என்ன பண்ணும், 5O2 கேஸ் கூட, அதாவது ஆக்சிஜன் கூட ரியாக்டரில் ஈடுபட்டு 3CO2 கார்பன் டை ஆக்சைடையும் அண்டு 4H2O வாட்டரையும் கொடுக்குது. அதை கூட சேர்த்து நமக்கு ஹீட் எனர்ஜியும் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு கம்பஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்செப்டுவல் தாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல் கம்பஷன் ரியாக்ஷன் ஆர் ஆக்சிடேஷன்ஸ். ஓகேங்களா? அதாவது எரிதக்கூடிய எல்லா வினையுமே வந்து பார்த்தா ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். பட் ஆல் ஆக்சிடேஷன் ஆர் நாட் கம்பஷன் வை. ஆனால் எல்லா ஆக்சிடேட்டர் வினையும் எரிதல் வினை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது கண்டிப்பாக ஒரு கம்பஷன் ரியாக்ஷனாலே முன்னாடி சொல்லிட்டேன், கண்டிப்பாக அதுக்கு ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் இல்லாமல் அந்த பொருள் எரிய வாய்ப்பு இல்லை. ஸோ எல்லா கம்பஷன் ரியாக்ஷனும் கண்டிப்பாக ஆக்சிடேஷன் ரியாக்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா ஆக்சிஜன் இல்லாமல் அந்த எந்த ஒரு ரியாக்ஷனும் எரியாது. ஆனால் ஆக்சிஜன் அதாவது ஆக்சிஜன் வந்து பார்த்தா தனிப்பட்ட முறையில் ரியாக்ஷன் ஈடுபடும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கம்பஷன் ரியாக்ஷன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சின்ஸ் இட் இஸ் எவால்வ் இட் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ இந்த கம்பஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது கண்டிப்பாக ஹீட் வந்து எவால்வ் ஆகுது. ஓகேங்களா? ஹீட் வந்து வெளியிடப்படுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆஸ் ஆக்சிஜன் இஸ் ஆடட் இட் இஸ் ஆல்சோ அண்ட் ஆக்சிடேஷன். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தா கம்பஷன் ரியாக்ஷனில் ஆக்சிஜன் வந்து ஆட் பண்ணுறதால, ஆக்சிஜன் வந்து இன்வால்வ் ஆகிறதுனால இதை ஆக்சிடேஷன் வினையும் சொல்லலாம். ஸோ கம்பஷன் மே பி கால்ட் அஸ் அன்
எக்ஸோதெர்மிக் ஆக்சிடேஷன். ஸோ இந்த கம்பஷன் ரியாக்ஷன் அப்படின்னா சொல்லலாம் எக்ஸோதெர்மிக் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். அது வெப்ப உமி ஆக்சிஜனேற்ற வினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து ஹீட் வந்து எவால்வ் ஆகுது, அதே போல் ஆக்சிஜனும் ஆட் ஆகிறதுனால இது எக்ஸோதெர்மிக் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ஃப்ளேம் இஸ் ஃபார்ம்டு ஃபிகர் shown in figure 10.4, then it is called burning. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது எரியுது. அப்போ எரியும் போது அதில் சுடர் வரதுனால இதை பர்னிங் எரிதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதனால தான் இதை எரிதல் வினை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ கம்பஷன். இப்போது கீழே வந்து 2 ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எது கம்பஷன் ரியாக்ஷன் சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒன் டைஜஷன் ஆஃப் ஃபுட், உணவு வந்து செரிமானம் அடைதல். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்டிங் ஆஃப் அயன். ஸோ இந்த 2 ரியாக்ஷனில் எந்த ரியாக்ஷன் கம்பஷன் ரியாக்ஷன் சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் டைஜஷன் ஆஃப் ஃபுட் அப்படின்றது நம்ம உணவு செரிமானம் அடையுது. ஸோ அதுக்கும் ஆக்சிஜன் தேவைப்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரஸ்டிங் ஆஃப் அயன், அதுலேயும் வந்து பார்த்தா ஆக்சிஜன் தேவைப்படுது. ஸோ ரெண்டுத்துலையுமே ஆக்சிஜன் தேவைப்படுது. ஸோ நீங்கள் ரெண்டுத்தில் எது கம்பஷன் ரியாக்ஷன், அதாவது ரெண்டுத்தில் எது எரிதல் வினை அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். மெனி thousands of reactions fall under these 5 categories and further you will learn in detail about this reaction in your higher classes. ஸோ இது வரைக்கும் நம்ம 5 விதமான ரியாக்ஷன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ரியாக்ஷன், அதே போல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன், சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அண்டு கம்பஷன் ரியாக்ஷன். ஸோ இந்த 5 ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதை சார்ந்து அதுக்குள்ளே நடக்கக்கூடிய நிறைய விதமான ரியாக்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்குறோம், நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக அதிகமாக நீங்கள் உங்களுடைய ஹையர் கிளாஸில் படிப்பீங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் classification based on the direction of the reaction. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் த ரியாக்ஷன், வினை நடைபெறக்கூடிய திசையில் ஏற்படக்கூடிய அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க இந்த ரியாக்ஷனை டைப்பாக பிரிக்கலாம். ஓகேங்களா. அதாவது வினை நடக்கக்கூடிய திசையை அடிப்படையாக வச்சுட்டு இந்த ரியாக்ஷன் நம்ம வகைப்படுத்தலாம். எப்படி வகைப்படுத்தலாம்னா யூ நவ் தட் இன்னுமரபிள் சேஞ்சஸ் அக்யூர் எவ்ரி டே அரவுண்ட் அஸ். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி வந்து ஒவ்வொரு நாளும் அதிகப்படியான ரியாக்ஷன்ஸ் நடக்குது, அதிகப்படியான மாற்றங்கள் நடக்குது. ஸோ அந்த மாற்றம் எல்லாமே ஆர் யூ ஆல் தி பெர்மனெண்ட், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமானதா, பெர்மனெண்ட்டாக அதே சேஞ்சஸில் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விட் வாட்டர் ஃப்ரீசஸ் இன்டு ஐஸ் பட் தென் ஐஸ் மெல்ட் இன்டு லிக்விட் வாட்டர். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் லிக்விட் வாட்டர் வந்து ஃப்ரீஸ் ஆகி ஐஸ் கட்டியாக மாறுது, அதாவது சாதாரண நீர் ஓகேங்களா லிக்விட் ஸ்டேட்லேருந்து அது ஐஸ் கட்டியாக மாறி சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறுது. பட் தென் ஐஸ் மெல்ட் இன்டு லிக்விட் வாட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்கக்கூடிய அந்த ஐஸு மெல்ட் ஆகி திரும்ப லிக்விட் ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய வாட்டருக்கு வந்துடுது. ஸோ இது பெர்மனன்ட் சேஞ்சுனா கிடையாது. ஓகேங்களா. இது வந்து பார்த்தா டெம்பரரி சேஞ்சஸ். இன் அதர் வேர்ட்ஸ் ஃப்ரீசிங் இஸ் ரிவர்ஸ். அதே போல் பார்த்தா இந்த ஃப்ரீசிங் வந்து ரிவர்ஸ் ரியாக்ஷன். ஓகேங்களா. மீளா வினை அப்படி சொல்லிட்டு மீள் வினை அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் நாட் எ பர்மனன்ட் சேஞ்ச். இது வந்து பார்த்தா ஒரு நிரந்தரமான மாற்றம் இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். மோர் எவர் இட் இஸ் எ பிசிக்கல் சேஞ்ச். அதே போல் வந்து பார்த்தா இதை பிசிக்கல் சேஞ்ச் இயற்பியல் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அவருடைய ஸ்டேட் மட்டும் தான் அது மாறுது. சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகுது, திரும்ப லிக்விட் ஸ்டேட்லேருந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு போகுது. ஸோ ஒன்லி அவருடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ் மட்டும் தான் சேஞ்சஸ் ஏற்படுது, அதனுடைய ஸ்டேட்டில் மட்டும்தான் மாற்றம் ஏற்படுது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பிசிக்கல் சேஞ்சஸ் கேன் பி ரிவர்ஸ்ட் ஈஸிலி. அதே போல் பார்த்தா இயற்பியல் மாற்றம் எல்லாமே எப்படி இருக்கும், மீள் வினையாக இருக்கும். ஓகேங்களா. ஒரு பொருள் மீண்டும் தன்னுடைய பழைய நிலையே அடையும், அதை நம்ம பிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கேன் கெமிக்கல் சேஞ்சஸ் பி ரிவர்ஸ். ஆனால் வேதி வினைகள் மீண்டும் தன்னுடைய பழைய நிலையை அடையுமா? can the product can be converted into reactant. ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, அதில் நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது, மீண்டும் அந்த ப்ராடக்ட் திரும்ப ரியாக்டண்ட்டாக மாறுமா, அதாவது வினைவிலை பொருள் மீண்டும் வினைப்படு பொருளாக மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. லேட்டஸ்ட் கன்சிடர் த பர்னிங் ஆஃப் எ வுட். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை வந்து எரியுது. அப்படி எரியும்போது த கார்பன் காம்பவுண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த வுட் ஆர் பர்ன் இன்டு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் அண்ட் வாட்டர். இப்போ அந்த கட்டை இருக்குது, அந்த கட்டைக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகக்கூடிய கார்பன் அது என்ன பண்ணும், காற்றுல எரிஞ்சு அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸையும் வாட்டரையும் கொடுக்குது. ஸோ கேன் வி கெட் பேக் த வுட் இமிடியட்லி ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஸோ உடனே வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு இந்த வாட்டரை எடுத்து கெமிக்கல் ரியாக்ஷன் மூலிமா பண்ணி மீண்டும் அந்த கட்டையை கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வி கேனாட், அது நம்மளால் முடியாது. ஸோ இட் இஸ் எ பெர்மனன்ட் சேஞ்ச். ஆனால் இது வந்து பார்த்தா பெர்மனன்ட் சேஞ்ச். அப்போ பிசிக்கல் சேஞ்ச் எல்லாமே என்னது பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரரி சேஞ்சஸ். பட் கெமிக்கல் சேஞ்ச் எல்லாமே பெர்மனன்ட் சேஞ்சு தான் இருக்கும். ஓகேங்களா. மீண்டும் தன்னுடைய
என்ன பண்ணும், பாய்நிலையை அடையாது. அதாவது வினைபடு பொருள் மீண்டும் வினைவெளி பொருளாக மாறாது. அதே போல் வினைவெளி பொருள் மீண்டும் வினைபடு பொருளாக கொண்டு வர முடியாது. இன் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் வி கேனாட். அதே போல் பார்த்தா இதில் நிறைய விதமான சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் தன்னுடைய பயனிலையை அடைய முடியாது. பட் சம் கெமிக்கல் ரியாக்ஷன் கேன் பி ரிவர்ஸ். ஆனால் ஒரு சில வேதி வினைகள் எப்படி இருக்குமா, ரிவர்ஸ்டாக இருக்கும், அதாவது மீள்வினையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா அவர் மொபைல் ஃபோன் கெட் எனர்ஜி ஃப்ரம் இட்ஸ் லித்தியம் அயன் பேட்டரி பை கெமிக்கல் ரியாக்ஷன். இப்போ நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம், அந்த மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சார்ஜ் போடுறோம். அப்படி சார்ஜ் போடும்போது அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி கொடுக்குது. அந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது சொன்னால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேட்ரி. அது என்ன பேட்ரி அப்படின்னா லித்தியம் அயன் பேட்ரி. அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா? அப்படி எரிக்கும்போது அவர் மொபைல் ஃபோன் கெட் எனர்ஜி ஃப்ரம் லித்தியம் அயன் பேட்டரி பை கெமிக்கல் ரியாக்ஷன். அது எது மூலிமா ஏற்படுதுன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் மூலிமா அது எனர்ஜி நமக்கு கிடைக்குது. இட் இஸ் கால்டு டிஸ்சார்ஜிங். இதுதான் மின் இறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஆன் ரீசார்ஜிங் த மொபைல் திஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆர் ரிவர்ஸ். ஓகேவா? மீண்டும் அதை சார்ஜ் பண்ணுறோம். அப்படி சார்ஜ் பண்ணும்போது மீண்டும் தன்னுடைய பயனிலைக்கு அடைஞ்சிடும். ஃபர்ஸ்ட் நம்ம சார்ஜ் போடும்போது அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் ரியாக்ஷன் ஈடுபட்டு நமக்கு எனர்ஜி கொடுக்கும். அது எனர்ஜி குறைய அது மீண்டும் தன்னுடைய பயனிலைக்கு போயிடும். மீண்டும் அதை சார்ஜ் ஏற்றும் போது அது என்ன பண்ணுதுன்னா மீண்டும் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ்டு ரியாக்ஷன், அதாவது ரிவர்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷன் கூட சொல்லலாம். திஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் மே பி ரிவர்ஸ்ட் அண்டர் சூட்டபிள் கண்டிஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தகுந்த சூழலில் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து பார்த்தா மீண்டும் நம்முடைய பயனிலைக்கு வருது. ஓகே, ஹென்ஸ் தே ஆர் grouped into two categories such as reversible and irreversible reaction. So இந்த chemical reaction நடக்கக்கூடிய டைரக்ஷனை பேஸ் பண்ணி இதை 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று ரிவர்சிபிள் ரியாக்ஷன், இன்னொன்று irreversible reaction. இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.